ஸோ நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோட இந்த பண்ணையை நடத்திட்டு இருக்கோம். படிச்சுட்டு இந்த மாதிரி வேலையில் இருந்துட்டு நீ முயல் வளர்த்த போறியா, ஆக்சுவலாக மேய்க்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ என்கிட்ட 30 தாய் முயல்கள் இருக்குது. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது 120 தாய் முயல்கள் வைக்கிறதுக்கான வேலை நான் செஞ்சிட்ருக்கேன். மாதத்துக்கு ஒரு 100லேருந்து 120 கிலோ கறி நம்ம சேல் பண்ணுற மாதிரி நம்மளோட பண்ணையில் இருக்குது, நான் வச்சுருக்கிற தாய் முயல்களுக்கு. அது பொதுவாக முயல்கள்னு எடுத்துட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், மாதம் இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய யூடியூப்பில் போட்டு அதனாலேயே நிறைய பேர் வாங்கி வளர்த்து ஏமாந்து போகிறாங்க. நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அனுபவங்கிறது நமக்கு வேணும், அதோட அறிவுங்கிறதும் நமக்கு வேணும். பசுமை விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்னோட பேர் புவனேஸ்வரி. நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன். நான் ஈரோடு மாவட்டத்தில் கதிரம்பட்டியில் வெண்குழலி முயல் பண்ணை அப்படிங்கிறது வச்சு நடத்திட்டு வரேன். இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னா, நாங்கள் நிறைய வெளியில் போவோம், அதாவது டூர் மாதிரி போகிறது. கொடைக்கானல் போயிருக்கும்போது அங்கே எஸ்ஆர்ஆர்சி மன்னவனூர் அப்படின்னு அங்கே முயல்களுக்கான ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கே விசிட்டராக போயிருந்தபோது அங்கே முயல்லாம் வளர்த்துறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு மறுபடியும் அங்கே லெட்டர் எழுதி போட்டு அந்த முயல் வாங்கணும். ஸோ இது ஒரு ஆசைக்காக தான் வளர்த்த ஆரம்பித்தோம். நாங்கள் லெட்டர் போட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு முயல் அப்படிங்கிறது அவங்க கொடுத்தாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே ட்ரைனிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டோட இந்த பண்ணையை நடத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னோடய ஃபீல்டுங்கிறது வேறு. இது இந்த கொரோனா டைமில் தான் நம்ம இதை வளர்க்க ஆரம்பித்தோம். அதை அப்படியே நம்ம பிஸ்னஸை மாற்றிட்டோம். இந்த மாதிரி முயல் ஃபார்மர்ஸே ஒரு தடவை இன்னொருத்தர் இடத்துக்கு போயிருந்தேன் முயல் பண்ணைக்கு. அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட படிச்சுட்டு இந்த மாதிரி வேலையில் இருந்துட்டு நீ முயல் வளர்த்த போறியா, ஆக்சுவலாக மேய்க்க போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ தான் ஸ்டார்டிங்கிறப்போ அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம பிடிச்சி தான் இந்த வேலை செய்கிறவங்க போது அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கல. பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 12 முயல் நாங்கள் வச்சு ஆரம்பித்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேஜ் சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வைக்கல. வாங்கிட்டு வந்ததும் மேல் ரேபிட்ஸ் தனியாக, ஃபீமேல் ரேபிட்ஸ் தனியாக அந்த மாதிரி தான் வச்சு வளர்த்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரைனிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எந்த மாதிரி கொட்டகை அமைக்கணும், எந்த மாதிரி கூண்டு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுபடி செட் பண்ணி நம்ம வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ என்கிட்ட 30 தாய் முயல்கள் இருக்குது. நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது 120 தாய் முயல்கள் வைக்கிறதுக்கான வேலை நான் செஞ்சிட்ருக்கேன். ஆரம்பித்த புதுசில் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒயிட் ஜெயிண்ட்டு, நியூசிலாந்து ஒயிட்டு, டச்சு, அப்புறம் சோவியட் சின்சிலா இந்த வெரைட்டிலாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட மேக்ஸிமம் ஒயிட் ஜெயிண்ட்டு தான் நான் வச்சுருக்கேன். இருக்கிறதுல அதிகப்படியான முயல்கள் அப்படிங்கிறது. அப்புறம் சோவியட் சின்சிலா இருக்குது, அப்புறம் கிரே ஜெயிண்ட் என்கிட்ட இருக்குது. ஏன் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன்னா, முயல்கள் எல்லாமே கூலிங் கிளைமேட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு நம்மளோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாகும். அவங்களுக்கு தகுந்த காற்றோட்டம், அவங்களுக்கு கூலிங்காக இருக்கிற மாதிரி நம்ம கொட்டகையை அமைச்சிட்டு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளோட கிளைமேட்டுக்கு அவங்க சூட் ஆயிடுவாங்க. அப்புறம் இதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணி குட்டி போடுறது, அப்புறம் எத்தனை முயல் என்னென்ன ரேஷியோவில் நம்ம கிளைமேட்டுக்கு தாங்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஒயிட் ஜெயிண்ட் அதிகமாக வச்சுருக்கேன். முயல் பண்ணை அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வீட்டுக்கு பின்னாடி வளர்த்தலாம், சின்ன கூண்டில் போட்டு வளர்த்தலாம், வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க. பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லை அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது முறையாக தான் பண்ணணும். நீங்கள் இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா 40க்கு 21 இந்த ஷெட்டு கிழக்கு மேற்கில் நான் போட்டிருக்கேன். ஷெட்டுக்கார செலவு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஆனதுங்கிறது 2,30,000 நான் போட்டு 3 வருஷம் ஆச்சு. இப்போது உங்களோட ஏரியாவில் உங்களோட கிடைக்கிற பொருட்களை பொறுத்து தான் உங்களுக்கு செலவுங்கிறது இருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த செலவு மாறலாம். அனிமல்ஸ்க்கு, கேஜுக்கு எல்லாம் சேர்த்து 5,30,000 நான் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் போட்டப்போ மட்டுமே. அதுக்கப்புறம் சர்வீஸு அப்படிங்கிறதெல்லாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஏன் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி, அப்புறம் ஆட்டோமேட்டிக் வாட்டர் வர்ற மாதிரி அவங்களுக்கு நிப்பிள் சிஸ்டம் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு எப்போவுமே அவங்களுக்கு தேவையானதுங்கிறது கிடச்சிரும். ஸோ இந்த கேஜஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்க்கு எனக்கு வரும், மினிமம் கேரண்டி அப்படிங்கிறது. ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. நம்ம லாங் ரன்க்கு இந்த ஃபீல்டில் நம்ம இருக்கணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணுங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ப்ரொடக்ஷன் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த ஷெட்டு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் ஆச்சு.
பொதுவாக நம்ம ஷெட்டு அமைக்கிறோன்னா கிழக்கு மேற்கில் தான் அமைக்கணும். ஏன்னா சூரிய ஒளி கம்மியாக வரும், ப்ளஸ் காத்தோட்டம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. வடக்கு தெற்குங்கிறது நம்ம ஷெட்டு அமைக்கக்கூடாது. கிழக்கு மேற்கில் அமைச்சா மட்டும்தான் அனிமல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேஜஸ் இப்போ அவங்களே பண்ணிக்கிறாங்க. மெஸ்ஸை வாங்கி அவங்களே வளைச்சி செஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபயர் கன் வச்சு அவங்க அதை சுத்தம் பண்ணணும். அப்போ அந்த ரேபிட்ஸை வந்துட்டு வேறு ஒரு கேஜில் மாற்றி வச்சுட்டு தான் அவங்க பண்ணணும். இன்னொன்று அதெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயே இத்து போயிடும். அப்போ புதுசாக அவங்க செய்யணும். ஒரு தடவை அவங்க செய்கிறாங்கன்னா ஒரு 7,000 to 10,000 வரைக்கும் அந்த கேஜுக்கு செலவு பண்ணுவாங்க. அதாவது அவங்க வச்சுருக்கிற முயல்களோட குவான்டிட்டியை பொறுத்து. ஒரு 7 முயல் இல்லை 6 முயல் வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி செலவு பண்ணலாம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கேஜஸ் வந்துட்டு ஒரு 8,000 to 10,000 செலவு பண்ணுறாங்கன்னா, அதுவே ஒரு 20 வருஷம் இல்லை 10 வருஷங்கும்போது நம்ம அதை மல்டிபிள் பண்ணி பார்க்கும்போது அதிகமான செலவு இதை நம்ம பண்ணுறோம் கூண்டுகளுக்காக மட்டுமே. இதுவே நம்ம ஒரு தொழில் நிரந்தரமாக பண்ணணுங்கும்போது பர்மனெண்ட்டாக இந்த சொல்யூஷன் போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபயர் கன் அடிக்கிறதுங்கிறதும் ஈஸி. நம்ம வந்துட்டு இதுக்காக திரும்ப நம்ம கூண்டுகளை மாற்றிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்புறம் நான் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நிப்பிள் சிஸ்டம். மெயின் டேங்க்லேருந்து சப் டேங்க்குக்கு தண்ணி வந்துட்டு சப் டேங்க்லேருந்து நிப்பிள்ஸ் மூலமாக பைப்லைன் மூலமாக அவங்களுக்கு தண்ணி எப்போவுமே வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா முயல்கள் பொறுத்தளவு எப்போவுமே அவங்களுக்கு தண்ணி இருக்கணும், தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். நம்மளோட கிளைமேட்டுக்கு தண்ணி மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்துக்கும். அப்புறம் நம்ம கொடுக்குற க்ரீன் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரியான சிஸ்டம் அப்படிங்கிறது நான் வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீடர் பாக்ஸு. பொதுவாக முயல்களுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி உள்ளே வைப்பாங்க, பாத்திரத்தில் தீனி உள்ளே வைப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. முயல்கள் எல்லாமே தட்டி விட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம வைக்கிறோம், அவங்க அப்போதைக்கு குறித்து சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொட்டி விட்டுருவாங்க. ஒரே நேரத்தில் சாப்பிட்றவங்க முயல்கள் கிடையாது. இப்போ சாப்பாடு வச்சிட்டோன்னா இப்போ சாப்பிட்டுட்டாங்கன்னா படுத்துருவாங்க, அப்படி கிடையாது. கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்சம் நேரம் மறுபடியும் சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20 to 30 தடவை இந்த மாதிரி சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எப்போவுமே அவங்களுக்கு தண்ணியும் தீனியும் இருந்தால் மட்டும்தான் அவங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கிடைக்கும். இப்போ நம்ம வச்சுட்டு போயிட்டோம், கொட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஃபீடர் பாக்ஸ் சிஸ்டம், நிப்பிள் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஃபீடர் பாக்ஸு பார்த்திங்கன்னா வெளியில் வச்சுருக்கோம், கூண்டுங்களுக்கு வெளியில். தலையை மட்டும் வெளியில் அவங்க விட்டு சாப்பிட்ற மாதிரி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் என்ன ஆகும்னா அதில் அவங்க வந்து யூரின் போக முடியாது, அதில் அவங்களோட புழுக்கைகள் விழுகாது. ஸோ அவங்களோட சாப்பாடு, அவங்களுக்கான தீனிங்கிறது சுத்தமாக எப்போவுமே அவங்களுக்கு கிடைக்கும். நம்மக்கிட்ட இருக்க கூண்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு க்ரோயர் கேஜ். அதாவது குட்டி அம்மாட்ட இருந்து பிரிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம மாற்றிடுவோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு கறிக்காக போகிறவங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே தான் நம்ம க்ரீன், அதாவது பசுந்தீவனம் அப்படிங்கிறது வைப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா குச்சி தீவனம் அப்படிங்கிறது வைப்போம். சப்போஸ் நான் வந்து உலர் தீவனம் வச்சுருக்கேன், இப்போ நான் பசுந்தீவனமே காஞ்சி வச்சுருக்கேன், இப்போ கழிச்சல் வருது அப்படின்னா அவங்களுக்கு காஞ்சது தான் கொடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு உடனே அரெஸ்ட் ஆயிடும். அப்போ அந்த உலர் தீவனம் பார்த்திங்கன்னா இதில் நான் போட்டுருவேன். ஸோ இதில் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த பைப்லைன் கொடுத்துருக்கோம், நிப்பிள் சிஸ்டம் இருக்குது, இதில் அவங்க குடிச்சிக்குவாங்க. எப்போனாலும் அவங்களுக்கு தேவையான தண்ணிங்கிறத அவங்க குடிச்சிருவாங்க. இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீடர் கேஜஸ், அதாவது தாய் முயல்கள். அந்த சைடு தான் தாய் முயல்கள்ங்கிறது இருப்பாங்க. அங்கே இருக்கிற ப்ரீடர் கேஜில் ஃபீடர் பாக்ஸில் தான் வந்துட்டு பல்லட்ஸ் அப்படிங்கிறது போடுவோம். உள்ளே அதே மாதிரி க்ரீன் வச்சுருவோம். குட்டி போடுறதுக்கு மட்டும்தான் இந்த சைடு வருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு லாக் இருக்கும், இது எப்போவுமே லாக் பண்ணி வச்சுருப்போம் குட்டி இருக்கும்போது. ஸோ இந்த சைடு குட்டிங்க எப்போவும் இந்த சைடு இருக்கிற மாதிரி. உள்ளே வந்து நம்ம தேங்காய் நார், தேங்காய் மஞ்சி வந்து போட்டு வச்சுருப்போம் குட்டி போடுறதுக்கு அப்படிங்கும்போது. ஸோ குட்டிங்களுக்கான தீவனங்கிறது இங்கே தான் வைப்போம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா குட்டிங்களுக்கான பெல்லட்ஸ் அப்படிங்கிறது வச்சுருவோம். ஸோ அவங்க 6 பேர் 8 பேருனாலும் அது அவங்க சாப்பிட்றது ஏற்ற மாதிரியானது நம்ம வச்சுருவோம். அவங்களுக்கான தண்ணிங்கிறதும் இந்த சைடு இருக்கும். ஸோ இதில் நிப்பிள் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்போம். அம்மா சைடு 1 தான் வச்சுருப்போம், குட்டிங்க சைடு 2 இல்லை 3 அந்த மாதிரி வச்சுருப்போம். இப்போ வந்து இவங்களை நான் மேட் பண்ணல, ஏன்னா நான் அந்த சைடு, அதாவது இன்னொரு ஷெட்டுக்கு இவங்களை நான் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இப்போ இவங்களை மேட் பண்ணேன்னா அங்கே நான் மாற்றும் போது அது டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். அபார்ஷன் ஆகலாம், இல்லை அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம். ஏன்னா ஒரு தடவை மேட் பண்ணிட்டோன்னா அவங்க இடத்துல மட்டுமே வச்சுருக்கணும், இடம் மாற்றிட்டே இருக்கக்கூடாது. அதனால நான் இங்கே இருக்கிற ரேபிட்ஸ்க்கு இப்போது மேட்டிங் நிறுத்தி பார்த்திங்கன்னா ஒரு 15 days ஆச்சு, 1 month பக்கம் ஆயிடுச்சு. அதனால் இங்கே நான் நார் வைக்கல. இல்லைன்னா இவங்க குட்டி போடுற நேரத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது 28வது நாள் 26 நாள்லேருந்தே நான் வந்து மஞ்சி வச்சுருவேன். அவங்க 30வது நாள் குட்டி போடுவாங்க, 28லேருந்து 30வது நாள். ஸோ குறைஞ்சது ஒரு 25 நாள்லேயே 25வது நாள்லேயே நான் வந்து இங்கே வந்துட்டு மஞ்சிங்கிறது வச்சுருவேன். இதுதான் நம்மளோட கேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது. இப்போ புதுசாக முயல் வளர்க்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும்.
நீங்கள் முடிவெடுக்கிற, அதாவது எத்தனை முயல்கள் வளர்த்தலாம் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வரும். நீங்கள் சிம்பிளாக கேஜ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ரொம்ப நாளுக்கு வர்ற மாதிரி குவாலிட்டியான கேஜ் பண்ணுறீங்களா, தண்ணி எந்த மாதிரி வைக்க போகிறீங்க, ஃபீடர் பாக்ஸ் எந்த மாதிரி கொடுக்க போகிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வரும். இப்போ ஒரு கேஜ் அப்படிங்கிறது ஒரு 6 முயல் 8 முயல் இருக்கிறது எல்லாம் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 7000 8,000 வரைக்கும் ஒரே கேஜாக செய்வாங்க. இதுவே தனித்தனியாக ஒவ்வொரு முயல்களுக்கும் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 4000 வரைக்குமே இருக்குது. 4000 6000 வரைக்கும் ஒரு கேஜி மட்டுமே அந்த விலை உள்ளதும் இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை முயல்கள் வளர்த்த போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். முயலில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கறியாக கொடுத்துட்ருக்கேன், சமைச்சு கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு வரும். இப்போது பல்காக வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, இத்தனை கிலோ வேணும் அப்படின்னு கொடுக்கும்போது நான் கறி கொடுத்துட்ருக்கேன். நான் உயிராக மேக்ஸிமம் யாருக்கும் கொடுக்கறதில்ல, ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன், ப்ரீடர் ஸ்டாக் அப்படின்ட்டு. இப்போ அதையும் வந்துட்டு மேக்ஸிமம் நான் கொடுக்கறதில்ல, கறி மட்டுமே நம்மக்கிட்ட இருந்து போயிட்டுருக்கு. கறி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கஸ்டமர்ஸ் வந்து ஃபுட்டாக கேட்குறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம சமைச்சு கொடுத்துட்ருக்கோம். கறியாக கொடுக்கறத விட சமைச்சு கொடுக்குறவங்க போது நமக்கான இன்கம் அதுலேருந்து அதிகமாக கிடைக்கும். நான் முயலில் பை ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லாட்டர் பண்ணும்போது பிளட் இருக்குது இல்லைங்களா, ஸோ முயலோட ரத்தத்தை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு தலை முடிக்கு தேய்க்கிற ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறேன். அதாவது ரேபிட் பிளட் ஹெர்பல் ஹேர் ஆயில், முயலோட ரத்தம் அதோட ஹெர்பல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நான் ஹேர் ஆயில் மேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயின் ரிலீஃப் ஆயிலும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் அந்த ஹெர்பல்ஸ் தான், நம்ம வலிக்கு தேவையான ஹெர்பல்ஸ், அதை சரி பண்ணுற ஹெர்பல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உப்பு கண்டம் பண்ணிகிட்ருக்கேன் முயல் கறியில். இப்போது தூரத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு உப்பு கண்டம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கங்கிறதுனால அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸாக பண்ணுறேன். இப்போது நம்ம பண்ணையில் என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத இப்போ உங்களோட கேள்வியாக இருக்கும். நான் பொதுவான பதிலே சொல்லிடுறேன். இப்போது நான் முயல் வளர்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முயல்ங்கிறது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே நமக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய அனிமல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சயின்டிஃபிக்காக நம்ம வந்து அதை வளர்த்துறோம் அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 35 குட்டியாவது போடும். அதாவது ஒரு தடவைக்கு 6லேருந்து 8 குட்டி போடும், வருஷத்துக்கு 5லேருந்து 6 தடவை போடும். ஒரு வருஷத்துக்கு 35 குட்டி மட்டுமே போடுது அப்படின்னாலுமே அந்த பண்ணைக்கு அது லாபத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே போடும். முயல் வந்து இன்றைக்கி குட்டி போடுது அப்படிங்கும்போது நம்ம 25லேருந்து 30வது நாள் தான் மறுபடியும் மேட்டிங் பண்ணுவோம். அதுக்கடுத்து மறுபடியும் 1 மாதம் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் குட்டி போடும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40லேருந்து 60 நாள் இந்த கணக்கில் தான் அடுத்த குட்டிங்கிறது போடும். அப்படி பார்க்கும்போது 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம குட்டிங்கிறது அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கறி சேல் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேட்சாக வர்ற மாதிரி தான் நம்ம சேல் பண்ணுவோம். ஸோ 30 முயலையும் ஒரே நேரத்தில் நம்ம மேட்டிங் அப்படிங்கிறது பண்ண மாட்டோம். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது தான் நமக்கு வாரம் கறி சேல் ஆகிற மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பண்ணுவோம். இந்த கணக்கில் பார்க்கும்போது மாதத்துக்கு ஒரு 100லேருந்து 120 கிலோ வந்துட்டு கறி நம்ம சேல் பண்ணுற மாதிரி நம்மளோட பண்ணையில் இருக்குது, நான் வச்சுருக்கிற தாய் முயல்களுக்கு. இப்போது 1 கிலோ கறி 650லேருந்து 700, நான் வந்து 750 800 அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கேன். ஆவரேஜாக ஒரு 700 அப்படின்னு போட்டாலே 120 கிலோக்கு 700 அப்படின்னு போடும்போது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். நான் பசுந்தீவனம் அப்படின்னு செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னோடய தாய் முயல்கள் குட்டி முயல்கள் எல்லாத்துக்கும் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 15லேருந்து 18,000 பசுந்தீவனத்துக்கு மட்டுமே நான் செலவு பண்ணுறேன். இது நான் வெளியிலேருந்து வாங்கி போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறது போடுறேன். நான் வந்து இப்போ உள்ளேயே நான் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்கும் போது எனக்கு அது இன்னும் குறையும். அப்புறம் குச்சி தீவனம் பெல்லட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணி முயல்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பெல்லட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு அதுவே வந்து ஒரு 15,000லேருந்து 18,000 வரைக்கும் வரும் இங்கே இருக்கிறதுக்கு. மேக்ஸிமம் முயல்களுக்கான தீனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30லேருந்து 35,000 வரைக்கும் ஒரு மாதம் செலவாகும். அது இல்லாமல் நான் வாங்கியிருக்கிற லோன் ரீபேமெண்ட்டு நான் பண்ணணும். அப்புறம் நம்ம லேபர்ஸ் வச்சுருக்கோன்னா அவங்களுக்கு ஆகிற சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கணும். சப்போஸ் நம்ம எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கோம், உள்ள லைட்டிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோன்னா அதுக்கானது நம்ம இபி கட்டுற மாதிரி வரும். நான் இங்கே வந்து அதை வைக்கலை, ஏன்னா சுற்றி ஓப்பன் அப்படிங்கிறதுனால காற்று நல்லா வரும், குவான்டிட்டி மினிமமாக இருக்கிறதுனால நான் வைக்கலை, அதனால் எனக்கு அந்த செலவுங்கிறது கிடையாது. அப்புறம் தண்ணி, ஸோ தண்ணிக்கான செலவுங்கிறது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்குறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கான லாபங்கிறது என்னோடய பண்ணையில் எனக்கு கிடைக்குது. மினிமம் 20,000லேருந்து மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நுட்பமான முறையில் நம்ம அதை தெரிஞ்சுட்டு வளர்த்துறோம் அப்படிங்கும்போது நான் இதை லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது எனக்கான இன்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நான் இதை முழுசாக தெரிஞ்சிட்டதுனால மட்டுமே அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன்.
இப்போ நீங்கள் உங்களோட இடத்துல வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை முயல்கள் வைக்கிறீங்க, அப்புறம் அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட லாபம் இருக்குது. குட்டி போடுது, குட்டியை வந்து தாய் முயல்கள் காப்பாற்றலை அப்படிங்கும்போது அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் முயல்களுக்கு தீனி மட்டும் தான் கொடுத்துட்ருப்பீங்க, உங்களுக்கு அவுட்புட் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கான வருமானங்கிறது வராது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மேட்டிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கவனிக்கிறதுங்கிறது நம்ம தான் அப்படிங்கிறதுனால அதை சரியாக கவனித்தா மட்டுமே நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது நம்ம எடுக்க முடியும். இதே இன்கம் தான் எல்லாருக்குமே வரும் அப்படிங்கிறது தெரியாது. பொதுவாக முயல்கள்னு எடுத்துட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், மாதம் இவ்வளோ வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய யூடியூப்பில் போட்டு அதனாலேயே நிறைய பேர் வாங்கி வளர்த்து ஏமாந்து போகிறாங்க. நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அனுபவங்கிறது நமக்கு வேணும், அதோட அறிவுங்கிறதும் நமக்கு வேணும், அது சார்ந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். நான் வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் SRRCயில் எடுத்தனால மட்டுமே இந்தளவு நான் இந்த ஃபார்மை ரன் பண்ணிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக முயல் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷமாவது நீங்கள் இருந்துட்டால் மட்டும்தான் அதுக்கடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். 1 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த ரேபிட்டை கொடுக்குறீங்க இல்லை கேஜஸ் விற்கிறீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்தளவு பொறுமை நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறைஞ்சது 1 வருஷத்துக்காவது நம்மளால் இன்கம் அப்படிங்கிறது பார்க்க முடியாது. குறைஞ்சது ஒரு 6 மாதம் நம்ம ரொம்பவே சிரமப்படுவோம். ஏன்னா நம்ம வெளியில் வாங்கியிருக்க லோன் ஆகட்டும் இல்லை நம்ம ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிட்டன் நம்ம எடுக்க முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டை. இந்த முயல்களுக்கே தான் திருப்பி திருப்பி போட வேண்டி வரும். எக்ஸ்ட்ரா நம்ம கை காசு போட்டு தான் செலவு பண்ண வேண்டி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஒரு 8 மாதம் 1 வருஷங்கும்போது தான் ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம வாங்கின லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். 1 வருஷத்துக்கு மேலே தான் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வாங்கின லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டே முழுசாக உங்களால் கட்ட முடியும். ஸோ இந்த 2 இயர்ஸ் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் உங்களோட லாபம் மட்டுமே வரும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு வருமானம் கம்மி அப்படிங்கிறது வராது.